வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம SSC JE ஓகேங்களா, டெக்னிக்கல் கொஷின் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 or 4 செட்ஸ் ஆஃப் ஓகேங்களா நான் டெக்னிக்கல் கொஷின் 2016 கேட்ட வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா, சால்வ் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா SSC JEயில் 2016 கேட்ட 10 செட் ஆஃப் கொஷின்ஸ்லேயே என்ன பண்ண போகிறோம், டெக்னிக்கல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்னிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் கொஷின் ஓகேங்களா 2016 first question பாருங்க, which of the following is the reason for the decreasing in the use of stone as building material? ஸோ ஸ்டோனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பில்டிங் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணுறது ஏன் குறைஞ்சிச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்டோன்ஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸு, பிரிக்ஸு, டிம்பர்ஸு, பெயிண்ட்ஸு ஓகேங்களா, கிளாஸஸ், அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து யூசேஜ் வந்து கம்மியாகிருக்கு ஓகேங்களா. அதுக்கு என்ன ரீசன் ஜென்ரலாக பார்த்தோம்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட அவைலபிலிட்டி வந்து நம்ம அதை எடுக்கிற ஓகேங்களா மேனுஃபேக்சர் ஸ்டோன் வந்து என்ன பண்ணி குவாரி பண்ணி ஓகேங்களா, அது வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஓகேங்களா, அது ஒரு ஷேப் கொண்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸ்டோன்ஸை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. அது எப்போ வந்து எப்படி பிஹேவியர் பண்ணவும் இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூரபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து மற்ற பொறுத்த வரைக்கும் காங்கிரீட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தும் டியூரபிள் நல்லாயிருக்கும். மித்தது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கும் ஓகேங்களா. வெதர் கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா இது ஸ்டோனு ஓகேங்களா. இவங்க என்ன ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஷினில் கேட்டிருக்க ரீசன்ஸ் கொடுத்துருக்கத வந்து நான் வந்து சாய்ஸ் கிளிக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஏன் பாருங்கள், ஸ்டீல் அண்ட் RCC ஆர் லெஸ் பல்கி அண்ட் மோர் டியூரபிள். ஆமாம், RCC ஸ்டீல்ஸ் வந்து பல்கி வந்து கம்மி, ஆனால் வந்து டியூரபிள் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸுக்கு வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டோன்ஸ் கேனாட் பி ரேஷ்னலி அனலைஸ்டு. ஸோ ரேஷ்னலியே பார்த்தீங்கன்னா வந்து ரீசனபுளாக வந்து நான் சொல்லுவேன் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா ஸ்டோனோட ஸ்ட்ரென்த்து. அதேமாதிரி ஸ்டோன்ஸ் ஆர் நாட் கன்வீனியன்ட்லி அவைலபிள் இன் பிளைன்ஸ். ஆமாம், ஏன்னா அந்த பிளெயினில் ஏதோ ஒரு பிளெயின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதோட ஸ்டோனோட இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது ஓகேங்களா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது ஓகேங்களா. அப்போ வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரீசனபிள் ஓகேங்களா. அப்போ வந்து 4th பாருங்கள், ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். அப்போ வந்து D தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஓகேங்களா. இப்போ கிரேடப்பில் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டோன் கேனாட் ஈஸிலி டிட்டர்மைன்ட் இன் கம்பேரிசன் டு த ஸ்டீல் அண்ட் RCC அண்ட் ஆல்சோ இட் நாட் ஈஸிலி அவைலபிள் இன் பிளைன்ஸ் ஓகேங்களா. ஸோ ரீசன் அதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்டு த சொலிடிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மாகமா. ஸோ மோல்டன் மாகமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வருது ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் இக்னீசியஸ் ராக்கில் வரும் ஓகேங்களா. என்ன ராக்கில், இக்னீசியஸ் ராக்கில் வரும். ஸோ இந்த இக்னீசியஸ் ராக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 டிவிஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அந்த 3 டிவிஷன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் ஓகேங்களா. சாரி, இக்னீசியஸில் 2 ஓகே, இன்ட்ரூசிவ் எக்ஸ்க்ளூசிவ். அந்த இன்ட்ரூசிவ்ல வந்து 2 இருக்கும், எக்ஸ்க்ளூசிவில் வந்து 1 இருக்கும். அதை தான் வந்து என்ன சொன்னேன், ஸோ 3ன்னு சொன்னேன் ஓகேங்களா. இப்போ இன்ட்ரூசிவில் 2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 1 வந்து புளுட்டோனிக்னு இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ புளுட்டோனிக். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐப்போபெசல் ஓகேங்களா. தேர்ட் வந்து என்னது, வல்கானிக். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ், இது 2 வந்து இன்ட்ரூசிவ் ஓகேங்களா. இப்போது இந்த புளுட்டோனிக்ன்றது பார்த்திங்கன்னா வந்து கிரேட்டர் டெப்த் ஓகேங்களா, டீப்பில் இருக்கும், ரொம்ப ஆழத்தில் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து என்ன ஃபார்மேஷன்னா கிரானைட் ஃபார்மேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐப்போபெசல் பார்த்திங்கன்னா ஷாலோ டெப்த், ஸோ மீடியமாக இருக்கும் ஓகேங்களா. மேலேயும் இல்லாமல் அடியில் ரொம்ப ஆழத்தில் இல்லாமல் மீடியமாக இருக்கிறது ஓகேங்களா. இது என்ன பார்த்தீங்கன்னா டொலிரைட் ஓகேங்களா, டொலிரைட்டு அந்த மாதிரி ஃபார்மான இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வல்கானிக். ஸோ அந்த வல்கானிக் பார்த்திங்கன்னா வந்து பெசால்ட் அண்டு ட்ராப் ஓகேங்களா. பசால்ட் அண்டு ட்ராப் வந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்ஃபேஸ், எர்த்து சர்ஃபேஸ் மேலே என்ன ஆகும், ஸோ வந்து கூலிங் ஆகும் ஓகேங்களா. இப்போது கொஷின் பாருங்கள், சொலிடிஃபிகேஷன் ஆஃப் மேக்மா தான் சொல்லிட்டேன். அப்போ இந்த 3த்தில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது ஓகேங்களா. அப்போ பாருங்கள், வென் இட் ரீச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துன்னு வரும்போது நம்ம வந்து வல்கானிக்கு, அதில் பெசால்ட் அண்ட் ட்ராப் ஓகேங்களா. ரிசல்ட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் என்ன வரும், ஸோ பெசால்ட் அண்ட் ட்ராப் தான் நம்மளுக்கு ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ ஆப்ஷன் C தான் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்து குழம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கொஷின்ஸை பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சரை வச்சு அப்புறம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் பார்க்குறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து குழப்பம் அடைஞ்சு ஸோ மாற்றி கிளிக் பண்ண வந்துடும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வந்து ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் இது வந்து என்னது இக்னீசியஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இது செடிமெண்ட்ரி என்னது கிராஜுவல் டெபாசிஷன். அதே மெட்டமார்ஃபிக்னா செடிமெண்ட்ரியும் இக்னீசியஸும் என்னாகும், ஸோ ஃபிசிக்கல் அண்டு டெம்பரேச்சர் மூலிமா அஃபெக்ட் ஆகி அதோட என்னாகும், ஸோ சம் சேஞ்சஸ்னால என்னாகும் மெட்டமார்ஃபிக் ராக்ஸாக மாறும் ஓகேங்களா. இதே பார்த்திங்கன்னா வந்து கிரானைட்ன்றது என்னது, ஸோ புளுட்டோனிக் ராக்ஸு இக்னீசியஸில் வர ஒரு டைப் புளுட்டோனிக் ராக்ஸ் தான். இது வந்து இன்ட்ரூசிவ் ஓகேங்களா. இன்ட்ரூசிவ் இக்னீசியஸ் ராக்ஸில் புளுட்டோனிக்ஸ் வந்து என்னது கிரானைட் ஓகேங்களா. நம்மளுக்கு கொஷின் கேட்டுக்குது சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் என்ன வரும் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசால்ட் அண்ட் ட்ராப் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ கிரேடப்பில் அதே ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிரானைட், பசால்ட் அண்ட் ஸ்ட்ராப்ஸ் ஆர் த இக்னீஷியஸ் ராக்ஸ். கிரானைட் கூல்ஸ் அபோவ் எர்த் சர்ஃபேஸ்
ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அபோவ் எர்த் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா? இல்லை, இது வந்து பிலோ எர்த் சர்ஃபேஸ். கூல்ஸ் கிரானைட் வந்து கீழே தான் வந்து என்னாகும், ஸோ ஹீட்டாக இருக்கும். ஆனால் வந்து கூலாகி என்னது ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, மோல்டன்லேருந்து சாலிட் ஸ்டேட்டாக வந்து கிரானைட் இருக்கும். ஓகேங்களா. பேசல்ட் அண்ட் ட்ராப்ஸ் கூல்ஸ் இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எபோ, இது வந்து பிலோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன். The argillaceous rocks have their principal constituents of. ஸோ argillaceous rocks, ஸோ டைப்ஸ் ஆஃப் ராக்ஸில் என்னது ஜியாலஜிக்கல். ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல். அதெல்லாம் நம்ம முன்ன ஜியாலஜிக்கல் பார்த்துட்டோம். இன்னொன்று ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல், ஃபிசிக்கல், இன்னொன்று கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அதான் வந்து argillaceous rocks. ஓகேங்களா. அந்த கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 டைப்ஸ். என்னது சிலிகேஷியஸ், argillaceous அண்டு calcareous. ஓகேங்களா. இப்போ வந்து சிலிகேஷியஸ்னு வந்து சிலிக்கா கண்டென்ட் மேஜராக இருக்கும். argillaceousல வந்து கிளே கண்டென்ட்டு, calcareous வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதோட கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் எல்லாமே. ஸோ சிலிக்கா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சிலிக்காவில் வந்து என்ன இருக்கும், சாண்ட்ஸ்டோன். ஓகேங்களா. சாண்டு ஸ்டோனு, குவாட்ஸு, பசால்ட்டு, ட்ராப்பு, இது எல்லாமே வந்து சிலிக்காவில் வரும். argillaceல பார்த்திங்கன்னா கயோலின். ஓகேங்களா. கயோலைட் அது கயோலின்னு சொல்லலாம். அப்புறம் இலைட், மாண்ட்மோர்லைன், அப்புறம் வந்து ஸ்லேட், இந்த மாதிரி எல்லாமே வந்து எதில் இருக்கும், ஸோ argillaceousல இருக்கும். calcareous பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் தானே. அப்போ வந்து என்னது லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு. ஓகேங்களா. லைம் ஸ்டோன் இருக்கும். அப்புறம் மார்பிள் இருக்கும். அப்புறம் வந்து டொலோமைட், அப்புறம் சால்க்கு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கொஷின் கேட்டது என்னது, argillaceousல வந்து என்ன பிரின்சிபல் கான்ஸ்டிடியூஷன், என்ன பிரின்சிபல் இருக்கும். இது வந்து கிளே கண்டென்ட் தான். ஓகேங்களா. இது வந்து கிளே, இது வந்து சிலிக்கா, இது வந்து கால்சியம். ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிளே கண்டென்ட் தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அதுதான் சொல்யூஷனை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், when a brick is cut into 2 walls. ஸோ பிரிக், இப்போ வந்து நான் ஒரு பிரிக் வரைகிறேன். ஓகேங்களா. ஒரு பிரிக்கை வரைகிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த பிரிக்கை என்ன பண்ணுவோம், ஸோ 2வாக வந்து கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னு அவனே சொல்கிறான். ஸோ 2 ஹால்ஸ் லாங்கிடியூடினலி, இதுதான் வந்து என்னது லாங்கிடியூடினலி. ஸோ லாங்கிடியூடினலாக கட் பண்ணோம்னா இது பேர் பார்த்திங்கன்னா வந்து குவீன் க்ளோசர். ஓகேங்களா. இப்போ இதே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கலாம்னா அக்ராஸ் தி வித்து ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணும், எப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து அந்த பிரிக்கு. ஸோ அந்த பிரிக்கில் பார்த்திங்கன்னா வந்து இப்படி வித்தை பேஸ் பண்ணி, ஓகே, வித் ஆர் பிரெத்தை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுவோம், வித்து தானே. ஸோ வித்து கரஸ்பாண்டிங்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கட் பண்ணோம்னா, ஓகேங்களா, இது என்ன சொல்லுவோம்னா கிங் க்ளோசர். ஓகேங்களா. இது பேர் என்னது கிங் க்ளோசர். ஓகேங்களா. கிங் க்ளோசர். ஸோ அந்த கிங் க்ளோசர்ஸ் வந்து 1/3 இருக்கும். ஸோ ஆஃப் இருக்கும். 3/4 எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கிங் க்ளோசர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து என்னது லாங்கிடியூட்லாம் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 part இஸ் கால்ட் எஸ் அன் குவீன் க்ளோசர். ஓகேங்களா. இதில் வந்து ஆஃப் குவீன் க்ளோசர்னால் இந்த இது போர்ஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. இதை மறுபடியும் ஆஃப் பண்ணுறது ஆஃப் குவீன் க்ளோசர். ஓகேங்களா. இந்த ஒய்சியர்ன்றது பார்த்திங்கன்னா ஆர்ச்சஸில் வரும். ஸோ அதை நம்ம இதில் தேவையில்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 5th, the red color obtained by the bricks is due to the presence of. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பிரிக்குக்கும் சரி, இன்னொன்று சிமெண்ட்டுக்கும் சரி, ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அயன் ஆக்சைடு. ஓகேங்களா. அயன் ஆக்சைடு மெக்னீஷியம். ஓகேங்களா. மெக்னீஷியம் ஆக்சைடு தான். அயன் ஆக்சைடு இஸ் மேஜர், மெக்னீஷியம் இஸ் செகண்டரி. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரிக்கில் என்ன கேட்டிருக்காங்க, ரெட் கலர் எது ஃபார்ம் பண்ணுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெட் கலர் வந்து மேஜராக வந்து நம்ம ரெட் கலர் தான் நமக்கு அப்பீரியன்ஸ் வந்து பிரிக்கில் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன் ஆக்சைடு தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. இப்போ மெக்னீஷியம் எதுக்கு, ஸோ செகண்டரியாக வந்து நம்மளுக்கு வேறு என்ன கலர் ப்ரொடியூஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா எல்லோயிஸ்ட் டின்ட்டு. ஓகேங்களா. எல்லோயிஸ்ட் டின்ட் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரிக்கில். ஓகேங்களா. எல்லோயிஸ்ட் டின்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது மெக்னீஷியம். ஓகேங்களா. மெக்னீஷியம்ட்ட மேக்னீஸ், எம்என். ஸோ எம்என் மேக்னீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th one, which constituent of the cement upon addition of water sets and first ஆர்டன் ஃபஸ்ட். ஓகேங்களா. சிமெண்ட்டில் ஓகேங்களா வாட்டர் ஆட் பண்ணும்போது, ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போதுன்னு என்ன அர்த்தம், ஆல்ரெடி என்ன பண்ணாங்க கான்ஸ்டியூயன்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்னது போக்ஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ C3A, C3S, C2S, C4AF. ஸோ ட்ரைகால்சியம் அலுமினேட், ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட், டெட்ராகால்சியம் அலுமினோ ஃபெர்ரைட். ஓகேங்களா. ஃபெர்ரைட் ஆர் ஃபெலைட். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து என்னாச்சு, ஸோ ரெடி ஆச்சு. இதில் வந்து என்ன பண்ணுறோம், அடிஷன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது எது ஃபஸ்ட்டு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகுறது வந்து ட்ரைகால்சியம் அலுமினேட் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செட் ஆகுறது ட்ரைகால்சியம் அலுமினேட்டு. ஓகேங்களா. C3A ஹைட்ரேஷனில் ஃபஸ்ட்டு C3A இருக்கும், ஃபைனலாக வந்து C2S இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த C4AFும் C3Sம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. இது வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது, அது வந்து அது எப்படி வேணால் மாறும். ஓகேங்களா.
அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, செகண்ட் தேர்டு வந்து மாறும். ஓகேங்களா? இந்த கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணி கூட ஹைட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், ட்ரைகால்சியம் அலுமினேட் தான் என்னது? ஸோ இஸ் த ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? காம்பவுண்ட் அண்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர் இந்த சிமெண்ட் வித்தின் 24 ஹவர்ஸில் என்னவும் மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் எவலேஷன் இது பண்ணிக்கும். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் ஹீட் எவலேட் பண்ணும். ஆனால் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ், சல்ஃபேட் ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது கம்மி. இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து டக்குன்னு கொடுக்கும். ஸோ ட்ரைகால்சியம் வந்து சீக்கிரமாக செட் ஆகும். ஓகேங்களா? C2S வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட்டு 7th பாருங்கள், இந்த அக்ரிகேட் இஸ் கால்டு ஃபைன் அக்ரிகேட். ஸோ ஃபைன் அக்ரிகேட்னு சொல்லணும்னா அக்ரிகேட்டில் வந்து நம்மளுக்கு காங்கிரீட்டில் 4.75 75 மைக்ரான் வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபைன் அக்ரிகேட்ஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு மேலே தான் கோர்ஸ் அக்ரிகேட் அப் டு 80 வரைக்கும் என்ன சொல்லுவோம். ஸோ பவுல்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு கேட்டிருக்குது ஃபைன் அக்ரிகேட். ஓகேங்களா? 4.75 mmலேருந்து 75 மைக்ரான் வரைக்கும். ஓகேங்களா? இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரீடைன்ட் அண்ட் எதில் வந்து ரீடைன்ட் ஆகும், கம்ப்ளீட்லி ரீடைன்டு ஆன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 4.75 mmலேருந்து இந்த 75 மைக்ரான் பார்த்திங்கன்னா வந்து ஃபைன் சாண்டோட ரேஞ்சு. ஓகேங்களா? அது வந்து ஃபைன் சாண்டோட ரேஞ்சு. இந்த ஃபைன் சாண்டு எதில் வந்து மேக்ஸிமம் ரீடைன்டு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.15 வந்து ரீடைன்ட் ஆகிறது தான் என்னது. அப்போ வந்து 75 மைக்ரானில் பாஸ் ஆகி 0.15 மைக்ரான் வந்து என்னவோ ஸோ ரீடைன்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து என்னது 0.075 சொல்லுவோமா. இது வந்து என்னது எம்எம்மில் இருக்கும். இது வந்து என்னது, இது எம்எம். இது வந்து என்னது 150 மைக்ரான். ஓகேங்களா? 0.15 என்ன சொல்லலாம், 150 மைக்ரான். ஓகேங்களா? 150 மைக்ரானில் பாஸ் ஆகி ஓகேங்களா 0.075 ரீடைன்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 0.75 வந்து இல்லை. அப்போ வந்து 0.15 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இன் விச் ரேஞ்ச் 0.075 to 0.15 வந்து ஃபைன் சாண்டு. ஓகேங்களா? அப்போ 0.15 to அதான் 150 மைக்ரான் வந்து 300 மைக்ரான் வந்து மீடியமு, 300 மைக்ரான் வந்து 4.75 மைக்ரான் வரைக்கும் நம்மளுக்கு கோர்ஸ் சாண்டு. ஓகேங்களா? சாண்டே வந்து 3 பிரிச்சிடறோம். ஓகேங்களா? கோர்ஸு, மீடியமு, ஃபைனு. கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 4.75 300 மைக்ரான், 300 to 150 மைக்ரான், நெக்ஸ்ட்டு 150 to 75 மைக்ரான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th கொஷின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் சால்ட்ஸ் ஃப்ரம் த சாயில் அப்சர்வ்ட் பை த ட்ரீஸ். ஓகேங்களா? which becomes a viscous solution due to loss of moisture and action of carbon dioxide is known as என்ன சொல்லுவோம். ஸோ சொல்யூஷன் ஜென்ரலாக வந்து டிம்பர் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா வந்து இது என்னது, ஸோ கிராஸ் செக்ஷனில் இந்த மாதிரி இருக்குமா, இதை வந்து நம்ம என்ன ஸோ டிம்பரை மாற்றோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சொலிபிள் சால்ட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணுற பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சேப் வுட் தான் வந்து என்ன அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அந்த சேப் வுட் பார்த்திங்கன்னா வந்து எந்த போர்ஷனில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபிசிக்கோ. ஓகேங்களா? ஃபிசிக்கோ. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னது பித்து, ஹார்ட்வுட்டு, சாப்வுட்டு, கேம்பியம் லேயர், இன்னர் பார்க்கு, அவுட்டர் பார்க். ஓகேங்களா? பிசிஐஓ. ஓகேங்களா? பிசிக்கோன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாப்வுட் எதுக்கு நடுவில் இருக்கும், ஸோ ஹார்ட்வுட்டுக்கும் அதே மாதிரி கேம்பியம் லேயருக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது என்னது சாப்வுட்டு. ஓகேங்களா? இதுதான் என்ன பண்ணுவோம், ஸோ மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணுவோம். நம்ம இந்த மாய்ச்சரை வந்து ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம் க்யூரிங், இதில் காங்கிரீட்டில் க்யூரிங் சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து டிம்பரில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிம்பரில் வந்து நம்ம சீசனிங் சொல்லுவோமா. ஸோ ரிமூவிங் வந்து என்னது மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன சொல்லுவோம், ஸோ சீசனிங். ஓகேங்களா? சாப்வுட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் இது பண்ணுறது சீசனிங் சொல்லுவோம், காங்கிரீட்டில் க்யூரிங் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுவோம், இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? சாப்வுட் சாப். ஓகேங்களா? கொஷினுக்கு வந்து 8th வந்து ஆன்சர் வந்து சாப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷிங்கிள். ஸோ சிங்கிள் இஸ்ன்னு என்னது, ஸோ சிங்கிள்ன்றது ஒரு சாயில் வந்து என்னதுன்னா டிசிகிரேட் ஆகுது. எந்த சாயில் பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில். ஸோ டிஸ்இன்டிகிரேட்டட் லேட்ரைட் சாயில் தான் என்னது சிங்கிள். ஸோ சிங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் லேட்ரைட் சாயில்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10th கொஷின். குட் குவாலிட்டி சாண்ட் இஸ் நெவர் அப்டைன்டு ஃப்ரம் விச் சோர்சஸ். ஸோ அது ஆப்ஷன் வச்சு ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ரிவர் பெட்ஸ், நாலா, சி, கிராவல் பவுடர். ஸோ சி ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னா சியில் பார்த்திங்கன்னா வந்து என்ன இருக்கும், ஸோ சால்ட் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ சால்ட் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஸோ இந்த சாண்ட் இதில் வர நம்மளுக்கு சாண்டை நம்ம சோர்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ சி தான் வந்து நம்மளுக்கு நான் ரிசோர்ஸபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ரிவர் பெட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நாலா வந்து யூஸ் பண்ணுவோம், கிராவல் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? குட் குவாலிட்டி ஆஃப் சாண்ட் ஃபவுண்டட் ஃப்ரம் த பெட் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ எங்கே இடம், ஸோ எண்ணூர் சாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் சாண்ட். ஓகேங்களா? எண்ணூர் சாண்டு எங்கே சென்னையில் இருக்கும். ஓகேங்களா? எண்ணூர் சாண்டு. நெக்ஸ்ட்டு 11th பாருங்கள். பிக்கப் த எக்ஸ்கவேஷன் வேர் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஃபார் பேமெண்ட்ஸ். ஸோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஃபார்
பேமெண்ட்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் எடுத்துக்குவோம். ஸோ ஆர்டினரி கட்டிங் அப் டு 1 மீட்டர், அப்புறம் சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் வந்து அப் டு என்னது 15 சென்டிமீட்டர் டெப்த்து, சர்ஃபேஸ் எக்ஸ்கவேஷன் அப் டு 30 சென்டிமீட்டர் டெப்த். ஸோ எக்ஸ்கவேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக, ஸோ எக்ஸ்கவேஷன் வந்து நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, மேலே இருக்கிற சர்ஃபேஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து 15 சென்டிமீட்டர், இப்போ வந்து இது சாயில் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த டஸ்ட்டு, ஓகேங்களா, டஸ்ட்டு அது இல்லாமல் வந்து ட்ரீஸ் இருந்துச்சுன்னா அதோட இது எல்லாமே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா 1 மீட்டர் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம், ஸோ கட் பண்ணி இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த 15 சென்டிமீட்டர் தான் என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. 15 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி 30 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஃபார் பேமெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் 15 சென்டிமீட்டரும், அதே மாதிரி எக்ஸ்கவேஷன் வந்து 30 சென்டிமீட்டர் வரும். ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம நார்மல் கட்டிங் என்ன பண்ணுவோம், ஸோ அப் டு 1 மீட்டர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ கட் பண்ணுவோம். இப்போ சொல்யூஷன் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர், பி அண்ட் சி. ஓகேங்களா. ஆர்டினரி கட்டிங் அப் டு 1 மீட்டர் அண்ட் சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் இஸ் நாட் கன்சிடர் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த வாலி மார்க். ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம், ஸோ ஆர்டினரி கட்டிங் சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த எக்ஸ்பெக்டட் அவுட் டோன், ஓகேங்களா, ஆஃப் 2.5 சென்டிமீட்டர் சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோர் பர் மேசன் பர் டே. ஓகேங்களா. பர் மேசன் பர் டேக்கு என்ன பண்ணுறாங்க, 2.5 சென்டிமீட்டர் வந்து சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோர் வந்து பர் மேசன் பர் டேக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் அவுட் டோன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து இதிலிருந்து என்ன ஆகும், ஸோ இதிலேருந்து எவ்வளோ 25 ஸோ 25 இதுலேருந்து நம்மளுக்கு 3 டைம்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து என்னது, ஸோ சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோருக்கு 3 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 5 3s are 15 1, ஓகேங்களா, 7, ஓகேங்களா, 7.5 வந்து நம்மளுக்கு அவுட் டன். ஓகேங்களா. அப்போ 75 ஸ்கொயர் மீட்டர் வந்து நம்மளுக்கு என்னது எக்ஸ்பெக்டட் அவுட் டன். ஓகேங்களா. பர் மேசன் பர் டேக்கு வந்து சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோர் 2.5 சென்டிமீட்டர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு அவுட் டன் வந்து 7.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 13th, போர்ஷன் ஆஃப் அன் எம்பேக்மெண்ட் ஹேவிங் a uniform upgraded, ஓகேங்களா, upgradient 1/500, ஓகேங்களா, 1/500 in circular with radius 1000 meter of the center line. It subtends 180 degree at the center if the height of the bank is 1 meter at the lower end and side slope வந்து 2:1. இந்த எர்த் ஒர்க் வந்து இன்வால்வ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் சொல்யூஷன் என்னன்ட்டு. ஸோ ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேடியஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ 500 மீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 1/500 இஸ் எ சர்க்குலர் வித் ரேடியஸ் வந்து 1000 மீட்டர் ஆஃப் த சென்டர். ஓகேங்களா. சென்டர் லைன்லேருந்து அப்போ வந்து ஸ்லோப் டாப் ரேடியஸ் வந்து 500, அதே மாதிரி பாட்டம் ரேடியஸ் வந்து 1000 மீட்டர். ஓகேங்களா. இப்போ வால்யூம் ஆஃப் ட்ரங்கேட்டட் கோன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, ஸோ மேலே வந்து ஷார்ட்டாக இருக்குது, கீழே போக போக என்ன இருக்குது, பாட்டமில் அதிகமாக இருக்கா இதோட சர்க்கிள். ஓகேங்களா. இது என்னது ட்ரங்கேட்டட் கோன். இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து பை ஹச் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா. பை ஹச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஓகேங்களா, டிவைட் பை 3 வரும். ஓகேங்களா. அப்படி இல்லை நீங்கள் தானே பை h/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இதில் வந்து இந்த கேபிட்டல் ஆர்ன்றது பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்கிறது, ஸ்மால் ஆர் வந்து மேலே இருக்கிறது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27,500 m³ வந்து கிடைக்கும். ஓகேங்களா. 27,500 m³, ஆப்ஷன் டி. ஓகேங்களா. சிம்பிள் தான். ஓகேங்களா. இதில் என்ன வந்து ஜஸ்ட் வந்து எந்த இதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு எம்பேக்மெண்ட் வந்து கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. போர்ஷன் ஆஃப் எம்பேக்மெண்ட் கட் பண்ணுறாங்க, என்னது கிரேடியண்ட்டில். ஓகேங்களா. 1/50. ஸோ ஒரு வெர்டிக்கல் பார்த்திங்கன்னா வந்து 500 ஹரிசாண்டல் பண்ணால் ஒரு வெர்டிக்கல், ஸோ 500க்கு ஒரு வெர்டிக்கல் அப்படி மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எல்லாமே 180 டிகிரி அட் த சென்டருக்கு வந்து 180 டிகிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 90 டிகிரின்னும் போது வந்து இது பாதி தான் வரும். ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம என்னமோ இதில் பாதி எடுத்து வர மாதிரி வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்து நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், as per Indian standard specification. ஓகேங்களா. Indian standard specification, the peak discharge for domestic purpose per capital minutes is taken as. இப்போ வந்து வாட்டர் சப்ளைலேருந்து கொஷின் வந்துருக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டை பொறுத்து நம்மளுக்கு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எவ்வளோ பர் கேபிட்டலாக, ஓகேங்களா, பர் மினிட்டுக்கு டிஸ்சார்ஜ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் யூசர்ஸை பொறுத்து மாறும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5லேருந்து 10 யூஸராக இருந்தால் 1.8 வரும், 15 யூஸராக இருந்தால் 1.2, 20 யூஸராக இருந்தால் 1.35. ஓகேங்களா. அப்போ இந்த எல்லா ஆப்ஷனும் கரெக்டு. ஓகேங்களா. இது மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் கேட்பாங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்
மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 10 யூசர் வரைக்கும் இருந்தால் அதோட டிஸ்சார்ஜ் வந்து 1.8 வந்து வரும். ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் 1.2 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் கொஞ்சம் 15 யூசர்ஸ் இருந்தால் 1.2 ஆகும். 20 யூசர்ஸ் இருந்தால் 1.35 லிட்டர்ஸ் ஃபார் 20 யூசர்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே என்னது டொமஸ்டிக் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, பர் மினிட்டுக்கு. நெக்ஸ்ட் 15 பாருங்கள். பிக்அப் த ஐட்டம் ஆஃப் த ஒர்க் நாட் இன்க்ளூடட் இன் த plinth ஏரியா எஸ்டிமேட். ஸோ plinth ஏரியா எஸ்டிமேட்டில் நம்ம எந்த ஐட்டம் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஒன்று பாருங்கள், வால் திக்னஸ், ஓகேங்களா, ரூம் ஏரியா, வராண்டாச் ஏரியா, கோர்ட்யார்ட் ஏரியா. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து plinth ஏரியான்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அவுட்ரு டு அவுட்ரு தானே. ஸோ அவுட்ரு வரும்போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வரும்போது இதில் இந்த வால்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஏன்னா நம்ம இந்த வாலோட அவுட்ரு தான் எடுத்துக்கிறோம். ஸோ வால் வரும். ரூம்ஸ் வந்து இது ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா ரூம்ஸோட ஏரியா வரும். இதில் வராண்டாஸும் இருக்கும். கோர்ட்யார்டு வந்து இருக்காது. ஸோ கோர்ட்யார்டு வந்து வெளியே இருக்கும் கோர்ட்யார்டு. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம், நாட் இன்க்ளூடட். ஓகேங்களா, plinth ஏரியா. ஓகேங்களா, சொல்யூஷன் பாருங்கள். plinth ஏரியா எஸ்டிமேட் இன்க்ளூட்ஸ் வால் திக்னஸ், ரூம் ஏரியா, வராண்டா ஏரியா, பட் நாட் courtyard ஏரியா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 16. பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். த பெண்ட் அப் பார்ஸ் at a support resist the negative bending moment. The bend up bars at a support resist shearing force. அதே மாதிரி இந்த பெண்ட் அப் பார்ஸ் நியர்லி சப்போர்ட் இஸ் ஜென்ரலி 45 டிகிரி. ஸோ பெண்ட் அப் பார்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிஸ்ட் பண்ணுது நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். அதே மாதிரி ஷியரிங் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது. அது இல்லாமல் 45 டிகிரியில் என்ன ஆகுது, ஸோ சப்போர்ட்ஸ் நியர்லி சப்போர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா, இது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டி எல்லா ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ பெண்ட் அப் பார்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து இதோட ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கோட் புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காங்கிரீட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது 456/2000. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கோட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 17th. த பிரிக் ஒர்க் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எப்பயுமே வந்து இருக்கும் SSC JEயில். ஓகேங்களா, எஸ்டிமேஷனில். ஸோ அது வந்து நல்லா தெளிவாக பார்த்தாங்க. ஸோ த பிரிக் ஒர்க் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர் இன் கேஸ் ஆஃப் எதில் எப்போ வரும்போது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அனிகோம் பிரிக். ஸோ அனிகோம் பிரிக்கில் பார்த்திங்கன்னா வந்து அனிகோம்பிங்னா வந்து என்ன ஆகும், ஸோ போர்ஷன்ஸ் வந்து அனிகோம் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரிக் ஃப்ளாட் சாயிலிங். ஓகேங்களா, இதுலேயும் வந்து என்ன பண்ணுவோம், மீட்டர் ஸ்கொயரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஆஃப் பிரிக் வால் ஆர் த பார்ட்டிஷன் வால்ஸ் பார்த்திங்கன்னா வந்து திக்னஸ் வந்து வென் கம்பேர் டு த ஹைட் அண்ட் இருக்கிறனால அது எலிமினேட் ஆகும். ஸோ திக்னஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது வந்து என்னது மீட்டர் ஸ்கொயரில் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, அப்போ எல்லாமே வந்து கரெக்டு. ஓகேங்களா, இதில் பாருங்கள் சொல்யூஷன். லென்த்து அண்ட் டெப்த்ஸ் ஆர் கன்சிடர்டு மச் மோர் தென் த வித்து. அதனால் வந்து என்ஸ் ஒன்லி இன் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 18th. பிரிக் வால்ஸ் ஆர் மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர் இஃப் த திக்னஸ் ஆஃப் த வால் இஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பிரிக் என்ன பண்ணுறோம், பிரிக் வாலை வந்து மெஷர் பண்ணுறோம் ஸ்கொயர் மீட்டரில் எப்போ இருக்கும்போது, அதாவது திக்னஸ் ஆஃப் த வால் இருக்கும்போது. முன்ன கொஷனில் பார்த்தோம். ஸோ ஆஃப் பிரிக்காக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பண்ணுவோம், ஸோ ஸ்கொயர் மீட்டரில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ ஃபுல் பிரிக் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 20. ஏன் 20ன்னு பார்த்தோம்னா இதோட ஸ்டாண்டர்ட் சைஸஸ் என்ன வந்து 19/9/9. இது 19, இது 9. ஓகேங்களா, டெப்த்து 9, டெப்த் ஆர் திக்னஸ் வந்து 9. இப்போது மாட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஆட் ஆகும். ஸோ 1 mm வந்து கன்சிடரேஷன் ஆட் ஆகும். ஸோ 10 10 இது வந்து 20. ஓகேங்களா, 20/10/10ன்னு வரும். இப்போது நீங்கள் ஆஃப் பிரிக்னால் வந்து 10ன்னு வரும். ஸோ ஃபுல் பிரிக்னால் வந்து 20 வரும். ஓகேங்களா, ஜென்ரலாக வந்து நம்ம சைஸ் என்ன சொல்லுவோம், 20 to 230 mm வந்து ஃபுல் பிரிக் வால். ஓகேங்களா, அப்புறம் வந்து 115 mm. ஓகேங்களா, 100 to ஓகேங்களா 120 mm. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் 110 to 120 mm வந்து ஆஃப் பிரிக் வால். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 cm வால் தான் அது நம்மளுக்கு மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த கேஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை. ஓகேங்களா, பைப்ஸ் லேய்ட் இன் ட்ரென்ச்சஸ் அண்ட் பைப்ஸ் ஃபிக்ஸ்டு டு வால்ஸ் ஆர் மெஷர்டு செப்பரேட்லி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டிங் த்ரூ வால்ஸ் and floors are included with the item. Pipes are classified according to their sizes and quality. In laying pipes, the method of joints and fixing is specially specified. இதில் வந்து எந்த இது வந்து கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து பைப்ஸ் நம்ம லே பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ குழி தோண்டி பைப்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வால் கூட அட்டாச் பண்ணணும். எப்படி செப்பரேட்லாம். ஓகேங்களா, மெஷர்டு செப்பரேட்லி. ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து
கட்டிங் த்ரூ வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் ஆர் இன்க்ளூடட் வித் தி ஐட்டம். ஓகேங்களா, ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோர்ஸ் வால்ஸ் கட்டிங் பண்ணுவோம். பைப்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் தான் சைஸை பொறுத்து, குவாலிட்டி பொறுத்து தான் சைஸ் வந்து பைப்ஸோட இது வந்து கிளாஸிஃபை ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயிங் பைப்ஸ், த மெத்தட் ஆஃப் ஜாயின்ட் அண்ட் ஃபிக்ஸிங் இஸ் ஸ்பெசிஃபைடாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ எல்லாமே வந்து கரெக்டாக தான். ஆப்ஷன் ஏபிசிடி இஸ் கரெக்ட். சொல்யூஷன் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் 20. இன் கேஸ் ஆஃப் லேயிங் கல்லீஸ், ஓகேங்களா, சிம்ஃபான்ஸ், இன்டர்செப்டிங் ட்ராப்ஸ், ஓகேங்களா, அந்த காஸ்ட் இன்க்ளூட்ஸஸ். ஸோ வாட்டர் சப்ளை சிஸ்டம்ஸில் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வரும். இன்கேஸ் ஆஃப் லேயிங் கல்லீஸு, சிம்பான்ஸு, இன்டர்செப்டிங் ட்ராப்ஸு காஸ்ட் வந்து என்னது இன்க்ளூட்ஸ், இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங் அண்ட் லேயிங். ஸோ செட்டிங் லேயிங் வந்து ஆகும். அப்புறம் பெட் கான்கிரீட்டிங். ஸோ இது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். சாயிலில் பார்த்திங்கன்னா வந்து செட் பண்ணி அதை லே அவுட் பண்ணும்போது அந்த பெட் கான்கிரீட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பெட் கான்கிரீட்டிங் ஆகும். கனெக்ஷன் டு த ட்ரெயின்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஸோ கனெக்டிங் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆல் ஆஃப் த இதர் ஆப்ரேஷன் காஸ்ட். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ ரிமைனிங் வந்து இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.